காட்டிடும். உன்னை சரி செய்ய அது மட்டுமே உதவிடும். வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லதன் முன்னாடி. வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லதன் முன்னாடி. வேதம் உன்னை பாவத்தை விட்டு விலக்கிடும். இல்ல பாவம் உன்னை வேதத்தை விட்டு விலக்கிடும். வேதம் உன்னை பாவத்தை விட்டு விலக்கிடும். இல்ல பாவம் உன்னை வேதத்தை விட்டு விலக்கிடும். வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லதன் முன்னாடி. வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லதன் முன்னாடி. தினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்திடு. உன் வாழ்க்கையில ஜெயத்தை நீயும் பெற்றிடு. தினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்திடு. உன் வாழ்க்கையில ஜெயத்தை நீயும் பெற்றிடு. வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லதன் முன்னாடி. வேதம் ஒரு கண்ணாடி தினமும் நில்லதன் முன்னாடி. உன் நிலைமையை அது காட்டிடும். நீ சரி செய்ய அது மட்டுமே உதவிடும். உன் நிலைமையை அது காட்டிடும். உன்னை சரி செய்ய அது மட்டுமே உதவிடும். ஓய் குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுக்க போறோம். நம்ம மத்தியில ஸ்டானிஸ் அண்ணா வந்திருக்கிறாங்க. ஹாய் ஸ்டானிஸ். ஹாய் ராபி. ஓ, நம்ம வசனம் சொல்லி கொடுக்கலாமா? ஸ்டானிஸ் ரெடியா இருக்கியா? நான் ரெடியா இருக்கேன். வசனம் படிக்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஓகே குட்டி பிள்ளைங்களா, இப்போ வசனம் படிப்போம். ரெடி? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. குட்டி பிள்ளைங்களா, இப்ப எல்லாரும் சேர்ந்து நல்ல ஆக்ஷன் பண்ணி சத்தமா சொல்லலாமா? ஸ்டானிஸ் ரெடியா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சூப்பர். சங்கீதம் 107:20. குட்டி பிள்ளைங்களா, இந்த வசனத்தை டெய்லி படிக்கணும். ஏசப்பாவுடைய வசனம் நம்மள குணமாக்கும், அழிவுக்கு நம்மள தப்பு வைக்கும். ஸ்டானிஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா? எப்படி இருக்கீங்க? ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்களா? அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? பரவாயில்லையே. என் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்தர். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் எஸ்தரா? எஸ்தர்லாம் இருக்கிறாளா? எஸ் அக்கா, அவெல்லாம் ஹாப்பியா இருக்கா. ஓ, அவெல்லாம் ஹாப்பியா இருக்காளா? ஆமா, ஏன் நீ ஹாப்பியா இல்லையா? எனக்கு எப்பவும் பயமா இருக்குக்கா. ஓ, உனக்கு எப்பவும் பயமா இருக்கா? ஏன் ரோசி உனக்கு பயமா இருக்கு? இருட்ட கண்டா பயமா இருக்கு. ஓ, இருட்ட கண்டா பயமா இருக்கா? ஸ்கூலுக்கு போனா பயமா இருக்கு. ஏன் ஸ்கூலுக்கு போனா பயமா இருக்கு? அக்கா, ஆக்சிடென்ட் ஆயிரும் பயமா இருக்கு. ஓ, அப்படியா? ஸ்கூலுக்கு போனா பயமா இருக்கா? ஆமா, இவ்வளவு நாள் வரைக்கும் பயந்துகிட்டே தான் இருக்கியா? அக்கா, ரோட்ல போனா யாராவது பார்த்தா பயமா இருக்கு. ஓ, ரோட்ல போனா யாரையாவது பார்த்தா பயமா இருக்கா? ஏன் ரோசி, ஏசப்பா கூட சொல்லியிருக்காங்கல்ல பயப்படாதேன்னு சொல்லி. இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் நீங்க பயப்படவே மாட்டீங்கல்ல. அவங்க கூட பயப்பட மாட்டாங்களா? எவ்வளவு தைரியமா இருக்காங்க பாத்தியா? அக்கா,
ஓ உனக்கு மட்டும் பயமா இருக்கா ரோசி? அந்த குட்டி பிள்ளைங்களுக்குலாம் பயமா இல்லை, உனக்கு மட்டும் ஏன் பயமா இருக்கு? அவங்க உள்ளத்துல ஏசப்பா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பயம் இல்லை, அப்படித்தானே குட்டி பிள்ளைங்களா? பார்த்தீங்களா, தைரியமா சொல்றாங்க. உன் ஃப்ரெண்டு கூட ஏசு சுவாமி உள்ளத்துல இருக்காங்களா எஸ்தர்? உள்ளத்துல இருக்கிறதுனால தான் அவங்களுக்குலாம் பயமே இல்லை. ரோசி, உன் உள்ளத்துல ஏசப்பா கிடையாதா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. ஓ கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க. இல்ல ரோசி, ஏசப்பா உன் உள்ளத்துல இருந்தாங்கன்னா நீ எதை கண்டும் பயப்படவே வேண்டாம். அக்கா எனக்கு பரீட்சைனால பயமா இருக்கு. ஓ பரீட்சைனாலும் பயமா இருக்கா? நான் நினச்சேன் பரீட்சைனா நிறைய பேருக்கு பயமா இருக்கும். ஆனால் நீ என்னன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஐயோ எனக்கு இருட்டில் பயமா இருக்குங்கிற. இன்னையிலிருந்து ஏசப்பாட்ட நீ ஜோம் பண்ண போற. இன்னைக்கு கூட என்ன வசனம் படிச்ச ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா குட்டி பிள்ளைங்களா? என்ன வசனம் படிச்சீங்க? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? கரெக்டா சொல்றாங்க. வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிற ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்கல்ல. அந்த ஏசப்பா உன் கூட இருக்கும்போது நிச்சயமா எல்லா அழிவுக்கும் உன்னை தப்பு வைப்பாங்கல்ல. அக்கா என்னையா? ஆமா ரோசி, ஒன்னதான். நீ ஏசப்பாட்ட இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாட்டாலும் இனி ஏசப்பாட்ட நீ ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நான் ஸ்கூலுக்கு போறேன் ஏசப்பா, நீங்க தான் இனியே தப்பு வைக்கணும். திருடங்க கையில இருந்து, பொல்லாத மனுஷங்க கையில இருந்து ஏசப்பா தான் உங்களை தப்பு வைக்கணும். குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆபத்து வருது பாத்தீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க காணாம போயிடுறாங்க, திருடர்கள் கையில மாட்டிக்கிறாங்க, பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஏசப்பா உன்னை தப்பு வைக்கணும்னு சொன்னா நிச்சயமா நீ டெய்லி ஏசப்பாட்ட நீ ப்ரேயர் பண்ணணும். இன்னையிலிருந்து ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுவியா? குட்டி பிள்ளைங்களா, நீங்க கூட ரோசிய மாதிரி யாராவது பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னையிலிருந்து ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுங்க. அக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓ ஹாப்பியா இருக்கியா? ஓ இப்பதான் தைரியமே வந்திருக்கா? பரவாயில்ல ரோசி, இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? ஏசப்பா என்ன மாதிரி எங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க தைரியம் கொடுங்கன்னு சொல்லி. ஓ ரோசி ஜோம் பண்ற போறா. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? தேங்க்யூ குட்டி பிள்ளைங்களா. ரோசிய ஏசப்பா நிச்சயம் தப்பு வைப்பாங்க. அதே ஏசப்பா உங்களையும் தப்பு வைப்பாங்க. God bless you. ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு தப்பு வைக்கிறான்னு சொல்லி தலைப்பில் ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா? ராஜாவே வாழ்க வாழ்க, ராஜாவே வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில் இருக்கிற பிரதானிகள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ராஜாவை தேடி வர்றாங்க. ராஜா திரும்பி பார்க்குறாரு, என்னடா திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு பிரதானிகிட்ட, எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரதானிகள்லாம் சொல்லுவாங்க, ராஜாவே ராஜாவே நீங்கள் ஒரு சட்டம் போட்டிருக்கீங்கள, அதாவது உங்களை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்கீங்க. அண்ணா அந்த சட்டத்தை என்ன செய்யிட்டாங்க? மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த அரண்மனையில் இருக்கிற தானியேல் அண்ணன் மீது ஒரு குற்றத்தை சுமத்துறதுக்காக அந்த பிரதானிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இந்த ராஜாவை பார்க்க வர்றாங்க. இந்த தானியேல் அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன் தெரியுமா? தானியேலன் ஏசப்பாவுக்கு உண்மையான இருந்த அண்ணன், அதே போல் ராஜாவுக்கும் உண்மையாக இருந்த அன்னை. ஏசப்பாவோட எப்பவும் இந்த அண்ணன் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த பிரதானிகள் எல்லாரும் இந்த தானியேல் அண்ணன் மீது குற்றம் சுமத்துவதற்காக நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணன் மீது எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியலை. அண்ணா இவங்க ஒரே ஒரு குற்றத்தை மாத்திரம் தானியேல் அண்ணன்ட்ட பார்த்தாங்க. அருமையான தம்பி தங்கைகளா, என்ன குற்றத்தை பார்த்தாங்க தெரியுமா? அதாவது இந்த தானியேல் அண்ணே 3 வேளையும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஒரு குற்றத்தை என்ன செய்தாங்க? இவங்க பார்த்துட்டு திரும்ப ராஜாவிடத்தில் ஓடி போகிறாங்க. ராஜாவே ராஜாவே தானியேல் மீது ஒரு குற்றத்தை நாங்கள் சுமத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, தானியேல் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னோன்னே தானியேல் உன்னுடைய தேவனை நோக்கி 3 நேரம் என்ன செய்கிறாமே? ஜெபம் பண்ணுறான். அதனால் உங்களை வணங்காமல் வேறு தேவனை வணங்கினதுனால என்ன செய்யணும்? தானியேலை தூக்கிப்போம் சிங்க கபியில் நீங்கள் என்ன செய்யணும்?
போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருமையான தம்பி தங்கச்சிகளா, இதே போல தான் தானியேல் அண்ணன் உண்மையாக இருந்தாங்க. அவங்க மேலே என்ன செய்தாங்க? குற்றம் சுமத்ததுக்கு வகை தேடினாங்க. அதே போல் நீங்களும் என்ன செய்வீங்க? செய்யாத குற்றத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? உங்கள் மேலே குற்றத்தை சுமத்துவாங்க இல்லையா? அதே போல் தான் இந்த தானியேல் அண்ணன் மீதும் குற்றம் சுமத்துனாங்க. அப்போ இது யார் இந்த தப்பை செய்தது அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு தெரிந்த உடனே, ஐயோ தானியேலை இப்போ என்ன செய்வாங்க? சிங்கக்கவியில் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப வருத்தப்படுவார். அதனால் அந்த சட்டத்தை என்ன செய்ய முடியாது? மாற்றி எழுத முடியாது. அதனால் என்ன செய்வார் ராஜா? உடனே என்ன செய்யுங்க? தானியேலை தூக்கி சிங்கக்கவியில் என்ன செய்யுங்க? போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா தம்பி தங்கச்சிகளா, அந்த சிங்கக்கவி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த சிங்கக்கவியில் நிறைய சிங்கம் என்ன செய்யிருக்கும்? இருக்கும். யாராவது ஒருத்தரை தூக்கி போட்டோன்னு என்ன செய்யணும்? சிங்கம் லபக்குன்னு என்ன செய்கிறோம்? பிடுங்கி சாப்பிட்றோம் இல்லையா? அதே போல தான் இந்த தானியேல் அண்ணன் என்ன செய்தாங்க? அந்த சிங்கக்கவியில் போட்டாங்க. ஆனால் அந்த சிங்கக்கவியில் போட்ட அந்த பிரதானிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, தானியேலை தூக்கி என்ன செய்யட்டும்? சிங்கக்கவியில் நம்ம போட்டுட்டோம். சிங்கம் என்ன செய்கிறோம்? அந்த அண்ணனை நல்லா என்ன செய்ய கடித்து தின்னுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவர் ராத்திரி முழுவதும் என்ன செய்ய மாட்டார்? சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். எப்படா விடியும் அந்த கெபிக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யலாம்? தானியேலை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடிய காலம் வந்த உடனே இந்த ராஜா என்ன செய்கிறாரு? இந்த சிங்க கெபிக்குள்ளே ஓடி வராரு. ஓடி வந்த உடனே இந்த சிங்கக்கெபியை என்ன செய்கிறாரு? எட்டி பார்க்குறாரு. எவ்வளோ பயமாக இருக்கும் இல்லையா? ஆனாலும் ராஜா என்ன செய்கிறாரு? எட்டி பார்க்குறாரு. பார்த்தா உள்ள தானியேல் அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அந்த சிங்கங்கள் என்ன செய்யலை? அந்த அண்ணனை எதுவுமே பண்ணலை, கடிக்கவே இல்லை. எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா தானியேல் அண்ணன் 3 வேளையும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணதுனால அந்த அழிவிலிருந்து ஏசப்பா என்ன செய்தாங்க? தப்பிச்சாங்க. அந்த அழிவிலேருந்து தப்பிச்சாங்க. இப்போ ராஜா இந்த சிங்கக்கெபிகளை எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, தானியேலே தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். தானியேல் அண்ணன் உடனே சத்தமாக என்ன சொல்கிறாங்க? ராஜாவே நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க. என்னுடைய தேவன் என்ன செய்தார்? இந்த சிங்கத்துடைய வாயிலிருந்து என்ன செய்தார்? என்னைய தப்புவித்தார். இந்த சிங்கங்கள் என்ன செய்யலை? என்ன சேதப்படுத்தலை, எந்த ஒரு காயமும் எனக்கு ஏற்படலை. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த சிங்கக்கெபியில் அந்த சிங்கம் அண்ணனை கடிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அண்ணன் 3 வேளையும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணதுனால என்ன செய்யலை? ஒரு சேதம் வராதபடிக்கு ஏசப்பா அந்த அழிவிலேருந்து என்ன செய்தார்? ஏசப்பா தப்புவிச்சார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள், உங்கள் பலவீனங்கள் இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சூழ்நிலை இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. பிள்ளைங்களா என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கணும், பயப்படாமல் என்ன செய்யணும்? ஏசப்பாவை நோக்கி ஜெபம். ஏசப்பா அந்த ஆபத்துலேருந்து, இந்த அழிவிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு தப்புவீங்க. இந்த தானியேல் அண்ணனை எப்படி தப்புவிச்சிங்களோ அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்களே தப்புவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்க? உங்களை அழிவிலிருந்து என்ன செய்வாங்க? தப்புவிப்பாங்க. சரி சரி தம்பி தங்கச்சிகளா, இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் அப்பா இந்த தானியேல் இந்த சிங்கக்கெபியிலேருந்து நீங்கள் எப்படி அப்பா நீங்கள் தப்புவித்தீங்களோ, அந்த அழிவிலும் தப்புவித்தீங்களோ, அதே போல் இந்த பிள்ளைகளையும் அப்பா ஆண்டவரே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அப்பா இந்த பிள்ளைகளை இங்கே தப்புவித்து வழி நடத்த போகிற கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.